அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செய்த ஒரு செயலால பாகிஸ்தான் இன்றைக்கு அலறி துடிச்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. பாகிஸ்தானுடைய 80% மக்களை பாதிக்கிற ஒரு விஷயத்தை இந்தியா சைலண்டாக செய்திருக்குது அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. இந்த விஷயம் வெளியில் வந்த பிறகுதான் பாகிஸ்தான் இப்பொழுது அலறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியா அப்படி என்ன செஞ்சுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, விஷயத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். அதாவது காஷ்மீரில் இருக்கிற செனாப் நதி இருக்குது இல்லையா, அந்த நதி ஒரு மலைக்கு இந்த பக்கம் ஓடுதுன்னு வைங்க. அந்த மலைக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா பியாஸ் அப்படிங்கிற இன்னொரு நதி ஓடுது. இந்த செனாப் நதியில் நிறைய தண்ணி ஓடும் வருடம் முழுவதும். அந்த தண்ணியில் ஒரு பகுதியை இந்த பக்கம், அதாவது மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற பியாஸ் நதிக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்தியா புதியதாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டது. அது எப்படி மலைக்கு மேலே தண்ணி கொண்டாந்து கீழே விடுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுதான் விசேஷமே. இந்தியா என்ன ப்ராஜெக்ட் போடுது, செனாப் நதியிலிருந்து ஒரு டனல் போடுறது. மலை வழியாக மலைக்கு நடுவில் இப்படி பெரிய டனல் ஒன்று போட்டு அந்த டனல் இந்த பக்கம் இருக்கிற பியாஸ் நதிக்கு சேரும். இப்படி செனாப் நதியில் வருடம் முழுவதும் ஓடுகிற தண்ணீரின் ஒரு கணிசமான பகுதியை நாம் இந்த பக்கம் பியாஸ் நதிக்கு டைவர்ட் பண்ணுறோம் நண்பர்களே. இந்த டனல் லேசுப்பட்ட வேலையெல்லாம் இல்லை. அதாவது 2580 கோடி செலவில் இந்தியா இந்த சுரங்கத்தை அமைக்கவிருக்குது. அந்த சுரங்கம் 8.7 கிலோமீட்டர் நீளம். நீங்கள் நினச்சி பாருங்க நண்பர்களே, மலை இருக்குது, அந்த மலைக்கு இந்த பக்கம் ஓடுற ஆற்றையும் இந்த பக்கம் ஓடுற ஆற்றையுமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த பக்கத்து ஆற்றுல வருஷம் பூரா நிறைய தண்ணீர் ஓடுது. அந்த ஆற்றுல போகிற தண்ணீர் யாருக்கு, பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு நாமளே ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறோம். நம்முடைய முதல் பிரதமர் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் அது. அந்த ஆற்றுல இருந்து டனலை போட்டு நாம் நமக்கு முழு உரிமை இருக்கிற இந்த சைடு ஆற்றுக்கு கொண்டு வர்றோம். இந்த ப்ராஜெக்டை இந்தியா இதுவரைக்கும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ண கூட இல்லை. பாரத பிரதமருடைய அரசாங்கம் இப்படி ஒரு ப்ராஜெக்டை மேற்கொள்ள போவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. உறுதியாக தெரியும். இது அஃபீஷியலாக நம்ம அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா கூட அந்த வேலைகளை துவங்குவதற்கான துவக்க விழா சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. அந்த செய்தி வெளியான உடனே தான் பாகிஸ்தான் அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன் தெரியுமா, இந்த ப்ராஜெக்டில் நாம் டைவர்ட் பண்ண போகிற தண்ணீருடைய அளவு மட்டுமே 1.9 லட்சம் ஏக்கர் ஃபீட் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் சொல்லியிருக்குது. அதை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணால் நாமெல்லாம் டிஎம்சி ஃபீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பப்ளிக்காக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, வருடத்துக்கு 1.9 லட்சம் ஏக்கரில் ஒரு அடிக்கு தண்ணீர்னா எவ்வளவு தண்ணீர் இருக்கும், அந்த அளவு தண்ணீரை செனாப் நதியிலிருந்து நாம் டைவர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்குது பாகிஸ்தான் இப்படியே ஐயோன்னு அலறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நண்பர்களே, இந்த செனாப் நதி தான் பாகிஸ்தானுக்கு ஆக அதிக தண்ணீரை கொண்டு போய் இண்டஸ் நதியில் விடுது. இந்த செனாப் நதியுடைய தண்ணீரை நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 80% மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா பாகிஸ்தானுடைய விவசாயிகள் 80% இந்த சிந்து நதியுடைய தண்ணீரை நம்பித்தான் இருக்கிறாங்க. இந்த சிந்து நதியில் போய் சேருகிற மிகப்பெரிய ஆறு இது செனாப் நதி. அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி தான் நம்ம டைவர்ட் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க சார், நம்ம நாட்டில் நம்மளுடைய காஷ்மீருக்குள்ளே ஓடுகிற ஒரு நதி, அந்த நதியில் இருக்கிற தண்ணியை நாம் எடுத்து யூஸ் பண்ணால் இவனுங்களுக்கு என்ன வலிக்குது, பாகிஸ்தான்காரனுங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவனுங்க அலறதுக்கு காரணமே இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானோடு மேற்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான். அதுதான் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மொத்தமாக 6 பெரிய நதிகள் ஓடுது. அந்த 6 நதிகளை இரண்டாக பிரிக்கிறாங்க.
3 நதிகள் கிழக்கே இருக்குது, 3 நதிகள் மேற்கே இருக்குது. இதுல மேற்கு நோக்கி பாய்கிற 3 நதிகள் அது என்னது? சிந்து நதி, செனாபு, அதுக்கப்புறம் ஜலம். இந்த 3 நதிகளுடைய முழு கண்ட்ரோல் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 3 நதிகளில் நாம் வந்து டேம் கட்டவோ அல்லது பிற பயன்பாடுகளுக்கோ அல்லது நம்ம ஊரில் அந்த பக்கத்தில் ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ நாம் வந்து தண்ணீரை எடுக்கக்கூடாது. இந்த 3 நதிகளில் ஓடுற முழு தண்ணி பாகிஸ்தானுக்கு போகணும். அதே சமயத்தில் இந்தியாவுக்கு 3 நதி கொடுத்துருக்குறாங்க, கிழக்கு நோக்கி பாய்கிற நதிகள் அப்படின்னு சொல்லி. அது எது அப்படின்னா ரவி, பியாஸ், சட்லஜ், அந்த 3 நதிகள் தான். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா இதில் என்ன இருக்கு? ஜவஹர்லால் நேரு கையெழுத்து போட்டது அவங்களுக்கு 3 நமக்கு 3 அப்படித்தானே? இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அங்கே தான் விஷயமே இருக்குது. ஜவஹர்லால் நேரு எங்கே ஏமாந்தார் அப்படின்னா, கிழக்கு நோக்கி பாய்கிற 3 நதிகள் இருக்குது இல்லையா, இந்த ரவி, பியாஸ், சட்லஜ், இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஓடுகிற தண்ணீருடைய அளவு மிக மிக குறைவு. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார்ல திரு ஜவஹர்லால் நேரு, அந்த 3 நதிகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 3 நதியில் ஓடுற தண்ணீரின் அளவு தான் மிக மிக அதிகம். அதாவது பாகிஸ்தானுக்கு 80% தண்ணீரையும் இந்தியாவுக்கு வெறும் 20% தண்ணீரையும் தான் இந்த அக்ரிமெண்ட் நமக்கு கொடுக்குது. இது இவ்வளவு அநியாயமான ஒரு அக்ரிமெண்ட்னு தெரிஞ்சும் கூட நம்முடைய நாட்டின் முதல் பிரதமர் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு பறந்து போய் மனுஷன் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 3 போர்கள் நடந்திருக்குது. ஆனால் இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டில் கை வைக்கவே இல்லை நண்பர்களே. கடைசியாக அவர்கள் மேற்கொண்ட இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்தது இல்லையா, பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் இந்தியர்களை, குறிப்பாக இந்துக்களை கொன்று குவித்த உடனேயே பாரத பிரதமர் அறிவித்தார், இனிமே சிந்து நதிநீர் பங்கீட்டு அக்ரிமெண்ட்டை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை வந்து ஷெல் பண்ணுறோம், அதாவது கேன்சல் பண்ணுறோம்னு சொல்ல, தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னபோது கூட பாகிஸ்தான் அதை நம்பலை. ஆனால் அதற்கு பிறகு இந்தியா என்ன பண்ணது, பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 நதிகள் இருக்குது இல்லையா, இந்தியாவிலிருந்து போகிற 80% தண்ணீர் பாகிஸ்தானுக்கு அந்த 3 நதியில் தான் போகுது. அந்த 3 நதிகளின் குறுக்கே படப்படப்படப்படான்னு இப்போ டேம் கட்ட ஆரம்பித்தோம். டேம் கட்ட ஆரம்பிச்சனவே பாகிஸ்தான் ஆடி போயிடுச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியா போட்டிருக்கிற ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா, செனாப் நதி, எது பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கப்பட்ட செனாப் நதி, அந்த ஆற்றுல இருந்து நம்ம இப்பொழுது தண்ணீரை நம்மளுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிற பியாஸ் நதிக்கு டைவர்ட் பண்ணுறோம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு தான் பாகிஸ்தான் அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஐடியா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னா அது கனவுல கூட காணலை. அந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமான ப்ராஜெக்ட் நண்பர்களே. இந்த ப்ராஜெக்ட்ல வெறுமனே தண்ணீரை மட்டும் நம்ம டைவர்ட் பண்ணல, இதில் ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டையும் போட்டிருக்கிறோம். 4500 மெகாவாட் அளவுக்கு கரண்ட் தயாரிக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பயன்படவும் போகுது. இந்தியா வந்து இப்படி ஒரு டனலை போட்டு செனாப் நதியில் இருக்கிற தண்ணியை டைவர்ட் பண்ணிட்டா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட வறண்டே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிந்து நதிக்கு 80% தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பது இந்த செனாப் நதி அப்படிங்கிறாங்க. அந்த செனாப் நதியில் இருக்கிற தண்ணீரை நாம டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சா சிந்து நதி வற்றி போய்விடும். இந்த டனல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல சிந்து நதியின் மீது இருக்கிற பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கப்பட்ட அந்த 3 நதிகள் இருக்குது இல்லையா, இண்டஸ், ஜெலம், செனாப், இந்த 3 நதிகளின் மீதும் குறுக்க ஆங்காங்கே புதியதாக பல டேம்களை நம்ம கட்டி வர்றோம். அதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேம்களை கொண்டு நாம் பல லட்சம் ஏக்கர் அளவுக்கு நம்ம நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இப்பொழுது பாகிஸ்தான் வயிற்றில் புளியை கரைச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணீரை எங்கெல்லாம் நம்ம டேம் கட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் நிறுத்தணும். இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம நார்மலாக அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில்லை. அதே போல் இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்னாலாம் நாம் வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல.
வெள்ளம் வந்தால் நாம் பாட்டுக்கு டேமை திறந்து விடுவோம், அவனுக்கு அடிச்சுட்டு போகிறதுனா போங்கடா அப்படின்னு நம்ம விட்டுறோம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தான் சென்ற ஆண்டு குறுவை சாகுபடியே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிந்து நதி காஞ்சு போயிடுச்சு. சிந்து நதியில் இந்தியா தண்ணீர் திறந்து விடுமா விடாதாங்கிற சந்தேகத்தில் விவசாயிகள்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் குறுவை சாகுபடியவே நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை நிறுத்தினாங்க, ஏன்னா இந்தியா தண்ணி விடவே இல்லை. இப்பொழுது பாகிஸ்தான் என்ன சொல்லுது, நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்கிறது. ஏற்கனவே கேஸை ஃபைல் பண்ணிச்சு. இந்தியா வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் விசாரணை கூட வரமாட்டோம், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றுச்சு. இது வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்றுச்சு இந்தியா. நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு இந்தியா தெளிவாகவே சொல்லிருச்சு. சர்வதேச நீதிமன்றம் அதுக்கப்புறம் வாய முடிச்சு. ஆனால் நேற்றைய தினம் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, மீண்டும் சர்வதேச நீதிமன்றத்துடைய கதவுகளை நாங்கள் தட்டுவோம், இந்தியா இப்படி செய்யக்கூடாது, இது நியாயம் இல்லை அப்படிங்குது. அதே இஸ்லாமிய பாகிஸ்தானுக்கு அங்கேருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்து பொதுமக்களை கொன்று குவிக்கிறதுக்கும், ஏன் இந்திய பாராளுமன்றத்தில் கூட இவனுக்கு பாம்பு வைக்கிறதெல்லாம் வந்து அவனுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற பாகிஸ்தானை ஒவ்வொரு இந்தியனும் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற, திடமான உறுதியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமருக்கு நம்முடைய சப்போர்ட்டை நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் அது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.